ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாள் காலை வேலைக்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆண்டவராக இயேசுநாதனுடைய உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை தேவனுடைய சன்னிதானத்திலே அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கரம் கர்த்தரோட கூட இருந்து இந்த நாள் மகத்துவமான காரியங்களை செய்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். எதற்காக என்றால் நாம் பாவிகளாக, துரோகிகளாக, அக்கிரமக்காரர்களாக, துன்மார்களாக, புறஜாதிகளாக, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களாக, தேவனால் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு புறமானவர்களாக காணப்பட்ட நம்மையும் மீட்டு ரட்சித்து அவருடைய சன்னிதானத்திலே கடந்து அவரை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு தருவதற்காக இறைவன் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இறைவன் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தது நமக்கு மிகுந்த ஒரு பெரிய பாக்கியம். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், மூன்றாம் நாள் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் விதமாக வாசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசுநாதரை விதமாக மரித்து போய்விட்டார் என்று சொல்லி ஸ்திரீகள் யாவரும் பார்த்தார்கள். அடக்கம் பண்ணின இடத்தையும் பார்த்தார்கள். அடக்கம் பண்ணின இடத்தை அவர்கள் பார்த்தபடினாலே அவர்கள் அந்த வழக்கத்தின்படி, அதாவது கல்லறையிலே அடக்கம் பண்ணி இருந்தபடினாலே யூத வழக்கத்தின்படி மூன்றாவது நாள் அந்த கல்லை புரட்டி அந்த உள்ளே போய் அதாவது சீலையினால் மூடி இருக்கிற அந்த பாடிக்கு என்ன செய்வார்கள் என்றால் கந்த வர்க்கங்களையும் தூப வர்க்கங்களையும் போட்டு விதமாக இன்னும் பரிமள தைலங்களையும் ஊற்றி அதை இன்னும் மெருகேற்றி விட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது இருக்கட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு அவர்கள் வருவார்கள். அப்படி வருவது அவருடைய வழக்கம். அப்படித்தான் இயேசுநாதரை விதமாக அடக்கம் பண்ணின பிற்பாடு வாரத்தின் முதல் நாளிலே ஸ்திரீகள் விதமாக தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளும் கல்லறை இடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே விதமாக பார்க்கிறோம். அப்படி கல்லறை இடத்துல வந்த பொழுது அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டார். ஏன்னா கல்லறை என்றால் ஒரு பெரிய குகை. அந்த குகையில ஒரு பெரிய பாறாங்கல்ல உருட்டி கொண்டு அடைச்சி வச்சிருக்கணும். அப்ப அடைச்சி வச்சுக்கணும்னா அதை ஒரு ஆளால இல்லை 2 ஆளால அதை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. சரியான ஒரு பராக்கிரமசாலியாக ஆம்பளை ஆட்களை 2 பேரும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. ஆனால் அவ்வளவு பெரிய கல்லு அது உருட்டி கல்லறையை விதமாக அடைத்து வைத்துகின்றது. அதனால இந்த ஸ்திரீகள் விதமாக பேசி கொண்டு வந்தார்கள், நமக்காக எவன் இந்த கல்லை புரட்டுவான், நாம் பெண்களா வருகிறோமே என்று சொல்லி அவர்கள் அப்படி வந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் பார்த்த காட்சி அதிசயமாக இருந்தது. கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டு அவர் உள்ளே பிரவேசித்த இயேசுவின் சரீரத்தை காணாமல் மிகுந்த கலக்கமடைந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விதமாக தேவனுடைய கரம் அங்கே காணப்பட்டதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதாக. ஸ்திரீகள் பயந்து நடுங்கி அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கல் புரட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உள்ளே பார்த்தால் ஒரு பிரகாசமுள்ள 2 தூதர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டு அவர்களுக்கு செய்தி சொன்னதாக நான் இங்கே விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க 24ஆம் அதிகாரம் லூக்கா 24 1 கூட வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையை வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டிகளில் கள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கத்திற்கு பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகில் நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையை கவிழ்ந்து தலையை நோக்கி செய்யும். அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவர்களுக்கு தேடுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷன் செய்து ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளே எழுந்திருக்க அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னது நினைவு கூறுங்கள், அவர் உயிர் தெழுந்தார், உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போகிறார்னு சொல்லி சொன்னதாக பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4 வாசிங்க.
இந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. ம் அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டு விட்ட கண்டார்கள். ம் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திலும் பேதுருவிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அதுதான். அதாவது கல் இருந்தது, புரட்டப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கல் புரட்டப்பட்டிருந்தது. மத்திய எழுதின 28ஆம் அதிகாரம் 1-2 சில வசனங்கள் வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விருந்து வருகையில் ம் சகதேர வழியாக மற்ற வழியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ம் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி ம் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து ம் வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி ம் அதன் மேல் உட்கார்ந்தார். அங்க 2 சுவிசேஷத்துல என்ன வாசிக்கிறோம்? கல்லறைக்கு உள்ள இருந்ததாக வாசிக்கிறோம். இங்க என்ன போட்டிருக்குன்னா, வானத்திலிருந்து அதிரத்தக்க தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். கல்லை புரட்டி தள்ளிவிட்டு அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். இப்போ ஒரு கேள்வி, இயேசுநாதர் கல் புரட்டப்பட்ட பிற்பாடு உயிர் தெழுந்தாரா இல்ல அதுக்கு முன்னாடியே உயிர் தெழுந்தாரா? சொல்லுங்க. உயிர் தெழுந்த பிற்பாடு தான் கல் புரட்டப்பட்டுச்சு. கல் புரட்டப்பட்டபடினால் உயிர் தெழவில்லை. அவர் உயிர் தெழுந்த அடியினால் நீங்கள் அதாவது உயிர் தெழுந்தவர் மரித்தோரிடத்தை தேடுகிறது என்ன என்று தூதன் சொல்கிறார் அல்லவா? அவர் தான் உயிர் தெழுந்துட்டாரு, அப்ப எதுக்கு கல் மூடி இருக்குன்னு சொல்லி தூதன் வந்து கல்லை தள்ளி போட்டுட்டு அது மேல உட்கார்ந்தார். இப்போ அநேகர் மரிக்கிறார்கள், கல் மூடப்பட்டு தான் இருக்கிறது, மண் போடப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரித்தார். அவர் சொன்னார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். பூட்டி இருக்கிற கதவு பூட்டி இருக்க சீசர்கள் இருக்கும் பொழுது அங்கே உட்பிரவேசித்து சமாதானம் என்று சொன்னார். அவர்கள் பார்த்து நடுங்கினார்கள். வந்து என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள், விழாவில கையை போடுங்கள் என்று சொன்னார். ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காது என்று சொன்னார். அப்படி என்றால் அவருடைய சரீரம் மகிமையாக இருந்தபடினால எங்கும் அவர் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி காணப்பட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அப்ப இந்த பலவீனமான மாம்சத்தை அவருடைய மாம்சத்தினாலே நம்முடைய மாம்சத்தை என்ன செய்யறாரு? உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக நம்முடைய சரீரத்தை மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் அப்படின்னு சொன்னாரு. நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் சொன்னாரு இல்ல. என்ன சொன்னார்னா, உலகத்துல உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை கடந்து வந்தார். ஆதி தகப்பனாகி ஆதாம் பாவம் செய்த நிமித்தம் விதமாக அந்த சரீரம் மகிமையடைய விடாதபடி தடுத்து இருந்தது. அந்த சரீரமானது பலவீனமுள்ள பாத்திரமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவி உற்சாகங்களோ மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறது. மாம்சம் பலவீனமாக இருந்தபடினாலே இந்த பலவீனமான இந்த மாம்சமானது எதையும் செய்ய விடாதபடி தடுத்து கொண்டிருந்தது. இந்த பலவீனமான மாம்சம் பலவிதமான காரியங்களுக்கு பூமியிலே பலவிதமான காரியம் ஈர்ப்புடையதாக இருந்தது.
இந்த மாம்சத்தினுடைய பலவீனங்களை மாற்றி அவருடைய சரீரமாக அவரை போல மாற்றுவதற்கு அவர் நமக்காக முன்மாதிரி என்ன செய்தார்? உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதாக பார்க்கிறோம். அப்படியானால் நாம் ஆண்டவராய் இயேசுநாதரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அநேகருக்கு உலகத்தை ஜெயிக்க முடியாத நிலை உருவாகவில்லை. அதை ஜெயிச்சிருவேன் இதை ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கலாம், தொழில்ல ஜெயிக்கலாம், அரசியல்ல ஜெயிக்கலாம், சம்பாத்தியம் பண்றதுல ஜெயிக்கலாம். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெயிக்கிறார்களா? இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஜெயித்து அவர்கள் இறைவனோடு ஐக்கியப்படும்படியான நிலை உருவாகிறதா என்று சொன்னால் அதுல எப்படி இருக்கிறாங்க? அநேகர் பூஜ்யமா தான் இருக்கிறாங்க, ஜெயிக்கிறது இல்லை. பிசாசானவன் அவர்களை ஜெயிக்க விடாதபடி தடைக்கல்ல போட்டுக்கிட்டே தான், அது அவனுடைய வேலை. நீங்க உபாசிக்கணும்னு சொல்லி உபாசிக்க போகும்போது பசி அப்பதான் அதிகமா இருக்கும். உபாசிக்கணும், இன்னைக்கு உபாசித்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்த உடனே அது வரைக்கும் என்ன செய்யாது, இல்லாத பசி அப்பதான் அப்படியே வயிற்ற சுருட்டி பிடிக்கும். சொல்லுவாங்க உபாசம் பண்ணணும்னு போனோம் பாஸ்டர், அப்பதான் இந்த வயிறு எப்படி பசிச்சான், பேயா பசிச்சான். எப்படி பசிச்சான்? சுருட்டி பிடிச்சு பேயா பசிச்சு, என்னால தாங்க முடியல, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வயிற்றுக்கு சோத்தை அள்ளி போட்டுட்டேன். இப்போ நாம் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆவியில நாம் ஒரு உறுதி கொண்டு போகிறோம். அந்த உபவாசத்தை செய்ய விடாதபடி இந்த மாம்சம் என்ன செய்யுது, மேற்கொள்கிறது. அப்ப இந்த மாம்சத்துடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆவியினாலே நாம் மேற்கொள்ள வேண்டும். பசிக்கிறதா, பரவாயில்ல, பசிச்சுட்டு போ, சுருட்டி வலிக்கிறா, சுருட்டி வலிச்சுட்டு போ, என்ன ஒண்ணு பண்றேன், தண்ணி தரேன் குடிச்சுக்கோ, வேற ஒண்ணு தர முடியாது, சோறுலாம் தர முடியாது. நிறைய பேர் இந்த குரங்கு உபவாசம் எல்லாம் இருப்பாங்க, தெரியுமா? குரங்கு உபவாசம், குரங்கு கூட்டங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்போ ஜெபம் பண்ண இந்த குரங்கு கூட்டங்கள்லாம் சேர்ந்து சொல்லிச்சான், நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு ரொம்ப இந்த மழை எல்லாம் இல்லாம பெரிய வறட்சி எல்லாம் உருவாகிக்கிட்டு இருக்கு, சரியான கனி வர்க்கங்கள் பழங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால என்ன சொன்னோமாவும் ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. எல்லா கூட்டமும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணும்போது சொல்லிச்சான், குரங்கெல்லாம் குடிச்சான், அப்பா ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு உபவாசம் இருக்கிறோம், காலில இருந்து எப்போ வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் இருக்கிறதுனால உபவாசம் முடிஞ்ச உடனே சாப்பிடணும். இப்ப நம்ம ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் இல்லையா, ஃபங்க்ஷன் கொண்டாடி முடிச்சோடனே சாப்பாடு ரெடியா இருக்குது இல்லையா, அதே மாதிரி அவங்க ஒரு உபவாச கூட்டம், இப்போ உபவாச கூட்டம் வச்சாலும் நம்ம நினைச்சுவோம் ஒரு சாப்பாடு ரெடி வச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த குரங்கு கூட்டங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு தேவையான பழங்கள் போய் வாழைத்தோப்புல போய் நிறைய பழங்கள் இருந்துச்சுன்னா பழங்கள்லாம் அள்ளி கொண்டு குமிச்சு வச்சிருச்சான். அப்போ குமிச்சு வச்சோடனே எப்படின்னு சொல்லிச்சான், இந்த தலைவர் ஒரு குரங்கு பார்த்து சொல்லிச்சான், தலைவரை பழங்களை அப்படி குமிச்சு வச்சிருக்கிறத விட அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்ககிட்ட கொடுத்துருங்க, வாசம் முடிஞ்சு அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு போட்டோம், அது நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்க பிரிச்சு பக்கத்துல வச்சாச்சு. இப்போ உபவாசம் நடக்குது, உபவாசம் பண்ணி ஜெபம் நடக்குது. ஜெபம் நடக்கும்போது அப்படியே நினைச்சு குரங்கு பார்த்துச்சான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பழத்துக்கிட்டே கண்ணு போச்சான். சரி நாளைக்கு உபவாசம், அது பார்க்கக்கூடாது, மறுபடியும் இப்படி பார்த்து மறுபடியும் இப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்து என்ன பண்ணுச்சுன்னா, சரி உபவாசம் இருக்கிறோம், பழத்தை சாப்பிட தானே கூடாது, பழத்தை நினைச்ச கூடாது, சாப்பிடக்கூடாது, உபவாசத்தை முடிக்க கூடாது, அதனால
சரி பக்கத்துல வச்சிருந்தா என்ன, தொட்டா என்ன, அவனு கொஞ்சம் தொட்டு நல்லா இருக்கியா அவனு தட்டி கேட்டுக்கிச்சு. அப்புறம் பார்த்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பழத்தை கையில எடுத்து வச்சா என்னன்னா கெட்டா வருவா, உபவாசம் சாப்பிடக்கூடாது, கையில தொடலாம், கையில எடுத்து வச்சு விளையாண்டுட்டு. அப்ப இன்னொரு ஜபம் பண்ணும்போது விளையாடு, ஆமாம்மா என்ன விளையாடக்கூடாது பக்கத்துல. அப்புறம் பார்த்துச்சா உபவாசம் இருக்கும், நம்ம பழம் சாப்பிடக்கூடாதுல்ல, ஆமா உபவாசம் பண்ணிங்க சாப்பிட தானே கூடாது. அது உரிச்சு பார்த்தா என்ன, உரிச்சு பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வாசனை முடியல, ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன், வாயில மட்டும் ஒதுக்கிக்கிறேன், உள்ள ஒழுங்க மாட்டேன். தூக்கி வாயில வச்சு ஒதுக்கிடுச்சு. எல்லா குரங்கும் வாயில என்ன பண்ணிச்சு, பால் பழத்தை ஒதுக்கி வச்சிருச்சு. யாரும் ஒழுங்காதீங்கப்பா, ஒழுங்க மாட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குரங்கு வேகமா ஜெபம் பண்ணி சொல்லிச்சு, எல்லா குரங்கும் ஆமேன், அவ்வளவு ஒழுங்கிருச்சு. இப்படி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குரங்கு உபவாசம், இப்படி உபவாசம் பண்ணி அந்த ஒரு காரியத்தை உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அக்காரியத்தை மேற்கொள்ள முடியாது, இப்படி சரீரத்துல பலவீனத்தை சாத்தான் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுங்க உபவாசத்தினால் ஜெபத்தினாலும் வேண்டி இந்த விதமான பிசாசு, எவ்விதமான பிசாசு, ரொம்ப வழுக்கரா இருக்குது, அது விரட்ட முடியல, ரொம்ப போராடுது, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போராடுது, இது முடிய மாட்டேங்குது, இந்த வியாதி தீர மாட்டேங்குது, இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, இப்படி இருக்குன்னா அது என்ன செய்யறோம், ஒழுங்கா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆனா உபவாசம் பண்ண விடாதுபடி, ஜெபம் பண்ண விடாதுபடி, ஜெபம் பண்ணு உபவாசம் சரி பரவாயில்ல, உபவாசம் நம்ம பலகீனம், சரீர பலகீனம் இருக்கு, உபவாசம் வேண்டாம், சரி ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணும்போது பக்கத்து வீட்டு அக்கா அப்பதான் வருவாங்க, ஏக்கோ எப்படி இருக்கீங்க, எனக்கு என்ன இன்னைக்குக்கா நான் ஜெபம் பண்ண போறேன்க்கா, நீங்க பக்கத்துல வராதீங்கன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் அவங்க போயிடுவாங்க. போன பிற்பாடு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் எடுத்து, ஹலோ சொல்லுங்க சார், நான் இன்னைக்கு ஜெபத்துல இருக்கேன், இல்ல மேடம்னு ஒரு சின்ன காரியம் நான் சொல்லிடுறேன், அவர் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ 1 மணி நேரம் போச்சா, இவங்க எத்தனை மணி நேரம் பிளான் பண்ணிருப்பாங்க, ஒரு 2 மணி நேரம் பிளான் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். இதுல 1 மணி நேரம் போச்சு. அப்புறம் உட்காந்து சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், இந்த பிசாசு இப்படி பண்ணிருச்சு, ஜெபம் பண்ண விடாம பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல வீட்டுக்காரு வேலைக்கு போயிட்டு தலைப்பா தண்ணி குடிக்க வீட்டுக்குள்ள வருவார். அவர் தண்ணி ஏதாவது அவர்கிட்ட பேசி அவரை அனுப்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். சரி இப்படி பண்ணிட்டாங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் வலிலாம் வலிக்குது, இப்படி துண்டாடு எதிர்த்து அப்படி நடமாடு நேரம் ஆச்சு, ஐயோ அங்க போகணுமே, ஜெபம் முடிஞ்சு போச்சு. எது ஜெயிச்சோம், எதையுமே ஜெயிக்க முடியல. ஒரு சாதாரணமான காரியத்தை நாம் ஜெயிக்க முடியவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி பிரவேசிக்க முடியும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வையகம் போனானாம். அட கூரை ஏறி கோழி பிடிக்கவே தெரியலையே உனக்கு, நீ வானை ஏறி எப்படிடா வையகம் போகன்னு ஒரு பழமொழி. கோழி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவித்து பரலோகத்துக்கு போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாம் வந்தது. அவர் சரீரத்துல இருந்த பொழுது, இயேசு இந்த பூமியிலே சரீரத்துல இருந்த பொழுது பசி இருந்தது, தாகம் இருந்தது, அவருக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் இருந்தது. ஒரு இடத்துல பிரசங்கித்துக் கொண்டு, வீட்டுல பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார், அவரை பிடித்துக் கொள்ள முடியாது. அவருடைய சகோதரர்களும் தாயாரும் அவங்க உறவினர்களும் என்ன செஞ்சாங்க, தேடி வந்திருந்தாங்க. இயேசு என்ன செய்த தெரியுமா, அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் உறவினர்களும் உண்மையை பார்க்க தேடி வந்திருக்கிறார்கள். இயேசு என்ன சொன்னார், யார் என்னுடைய தாயார், யார் என்னுடைய சகோதரர்,
அப்படின்னு சொல்லி தம்முடைய சீசர்களும் தம்மை சுற்றி இருக்கணும்னு பார்த்து தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் தகப்பனும் என்று சொன்னார். நம்ம அப்படி சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? நான் இவனை பெத்து வளர்த்து இவனு ஆளாக்கணும், என்னைய தாய் தப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டான், என்னை கூட பிறந்தவன் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். தேவனுடைய அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது சதுசேயர்கள் பரிசேயர்கள் வச்சுவாங்க, வேத பாருங்களாம் அடிக்கடி இடையூறு பண்ணுவாங்க. அவர் ஒரு ஊழியத்தை செய்து அடிக்கடி இடையூறு பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அவர் ஒரு அற்புதம் செய்தால் அந்த அற்புதத்தை குறித்து கேள்வி கேட்கறது மாத்திரமல்ல, அவர் மேல் குற்றம் சுமற்றுவார்கள். அவர் மாம்சத்துல இருந்தார், சரீரத்துல இருந்தார். அவருக்கு நமக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களும் அவருக்கு இருந்தது, எல்லா பிரச்சனைகளும் இருந்தது. ஆனால் அவர் என்ன சொல்றார்? உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து நீங்கள் என்னை அடிச்சவடில கடந்து வாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தேவனுக்கு நான் அதிகமாக சோதரம் செலுத்துவோமாக. அவருடைய சரீரம் மகிமையுள்ளதாக மாற்றப்பட்டது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். அதுல என்ன சொல்லி இருக்கிறது என்றால், கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து அது ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ச்சி அடைந்து ஒரு நாள் இயேசுவை போல நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்மை அவரை போல மாற்ற விரும்புகிறார். நாம் அவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் முழுவதுமாக தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சாதாரண ஒரு சரீரத்துல காணப்படுற பலவீனத்தை நம்மால் ஜெயிக்க முடியாவிட்டால் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் எப்படி ஜெயிப்போம்? இரண்டால் உலகத்துல போராட்டம் எப்படியெல்லாம் இருக்கான்? எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:12 வாசிங்க. எப்படியெல்லாம் இருக்கு போராட்டம்? மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, மாம்சத்தையும் இரத்தத்தையுமே ஜெயிக்க முடியலன்னா அதற்கு மேற்பட்ட காரியங்களை எப்படி ஜெயிக்கிறது? இயேசு உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் சொன்னார், நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நான் விதமாக வாசிக்கிறோம். 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவசனையானதில் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்வதற்காக, உலகத்தோடு உலகம் அழிந்து போவதற்காக, உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அனுபவிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் ஒரு மேன்மையான ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மேன்மையான நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு நிமிஷத்தை, எல்லாவற்றிலும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். சிந்தனைகளை உருவாக அசூசியான எண்ணங்களை ஜெயிக்க வேண்டும். தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை ஜெயிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு சொன்னார், பேதுரு மற்ற சீசர்களை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? மனுஷகுமார் இது முதல் மனுஷகுமார் எருசலேமுக்கு போகிறேன், மனுஷகுமாரனை பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் சிலுவையில் வாரியினால் அடித்து புறம்பாக்கப்பட்டு சிலுவையில் அடிப்பார்கள், விதமாக அவமானப்படுத்தப்படுவார் என்று சொல்லி இப்படியெல்லாம் உருவாகும். ஆண்களும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி
அவர் சொல்லும்போது பேதுரு வேகமா சொன்னார், ஐயா இப்படிலாம் பேசக்கூடாது, நமக்கு அது நேரிடக்கூடாது. தேவன் தமது விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அதுதான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமும். அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்காக ரத்தம் சிந்த வேண்டும், பாடு அனுபவிக்க வேண்டும், அதற்காக இந்த பூமியில கடந்து வந்தார். ஆனால் பேதுரு குறுக்கே நின்று நல்ல ஆலோசனை சொல்வது போல என்ன செய்தார் என்றால் பிசாசுடைய ஆலோசனை சொன்னார். அப்படி உமக்கு நேரிடக்கூடாது. நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது பிசாசு பல விதத்திலும் கலக்குவான். இல்லையென்றால் கர்த்தர் நமக்காக ஒரு நன்மையான காரியத்தை வைத்திருக்கும் பொழுது நல்ல ஆலோசனை சொல்வது போல சிலர் வந்து அப்படி அல்ல, அப்படிலாம் உமக்கு வரக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பேதுருவை பார்த்து சொல்லல, அந்த ஆலோசனை சொல்லும்படி பேதுருவை ஏவின பிசாசை பார்த்து கர்த்தர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க. அப்போ உன்னுடைய சிந்தனையிலையும் பிசாசு உள்ள வருவான். சிந்தனையில தான் பிசாசு உள்ள வந்து என்னுடைய சிந்தனையிலே உள்ளே உருவாகி அந்த சிந்தனை கற்பம் தரித்து அந்த சிந்தனையானது சரீரத்திலே பாவத்தை உருவாக்க முடியாத நிலையை உருவாக்குவான். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பூர்வத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, இதை செய்தால் பாவம், நான் உங்களுக்கு சொல்ல இதை சிந்தித்தால் பாவம் என்று சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 5, 6, 7 அதிகாரங்கள்ல மலை பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் ஏராளமான நல்ல காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாறு குறைக்கப்பட்டதே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை காரணமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் கொலை பாதகத்துக்கு எதுவா இருக்கிறான். மூடனே என்று சொல்லுகிறவன் எதுக்கு எதுவா இருக்கிறான், எரி நரகத்துக்கு எதுவா இருக்கிறான் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம் இல்லாமல் கோவிச்சுக்குவோ, காரணம் இல்லாமல் பேசுவோ, குற்றப்படுத்துவோ, முட்டாளே அப்படின்னு சொன்னால் எரி நரகத்துக்கு எதுவா இருப்பான் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அங்கேதான் சொல்லுகிறார், பூர்வத்தாருக்கு குறைக்கப்பட்டது உபசாரம் செய்யாது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோடு பார்க்கிற எவனும் விபசாரம் செய்தார் என்று சொன்னார். அப்படி என்றால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுலயா ரொம்ப பயங்கரமான சட்டங்கயா, பழைய ஏற்பாட்டுல அப்படிதானே? பழைய ஏற்பாட்டுல பயங்கரமான சட்டமா, புதிய ஏற்பாட்டுல பயங்கரமான சட்டமா? எப்படி? பழைய ஏற்பாட்டுல பாவம் செஞ்சா உடனே கொன்னுறணும், கைக்கு கை, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காலுக்கு காலு, பலிக்கு பலி வாங்கிடணும். புதிய ஏற்பாட்டுல அப்படி சொல்லியிருக்கா? மன்னிக்குங்கன்னு சொல்லியிருக்குது. அப்படி எப்படி புதிய ஏற்பாடு? ஆனால் பழைய ஏற்பாட்டுல செஞ்சா பாவம், செஞ்சா பாவம். புதிய ஏற்பாட்டுல சிந்திச்சாலே பாவம். செஞ்சா பாவம் இல்லைங்க, நீ சிந்தனையில உண்டாலே பாவம். உன் ஆவியில அசுசியான எண்ணம் கொள்ளாதபடி ஆவியை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்கிறது. ஆவி ஆத்மா சரீரத்தையாவும் கர்த்தருக்குள்ளாக காக்கப்படுவதாக என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அது கர்த்தருக்கு முன்பாக காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தர் வரும்பொழுது பரிசுத்தமாக எழுந்தருள வேண்டும். இந்த சரீரம் கர்த்தர் வரும்பொழுது நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம், அவருக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு இந்த சரீரம் என்ன செய்யும்? இது மண்ணோடு மக்கி போனாலும், எலும்பு அற்று போனாலும், எல்லாம் மண்ணோடு மண் மக்கி போனாலும், அதுக்கு மேல மரம் நட்டு அந்த மரம் காய்ச்சி போனாலும், ஆனால் கர்த்தர் வரும்பொழுது சரீரம் என்ன செய்யும்? உயிரோடே எழும்பி வரும். இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த சரீரம் மறுபடியும் உயிரோடு எழும்பி வரும். சரீரம் மாத்திரமல்ல, சரீரத்தோடு ஆத்துமாவும் ஆவி உயிரோடு எழும்பி பரம சேனையாக பரலோகத்துக்கு ஆயத்தப்படும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் என்ன செய்ய வேண்டுமா? ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 10.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக என்னுடைய மாம்சத்திலே கிரியை செய்யற என்னுடைய அந்தஸ்து ஆஸ்தி இல்ல, என்னுடைய மாம்சத்திலே கிரியை செய்யற பொல்லாத கிரியைகள், ஆவியிலே கிரியை செய்யற பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் அவருக்காக எப்படி விட்டேன்? நஷ்டம் என்று விட்டேன். இதெல்லாம் குப்பை. மனசுல மாம்சமும் உலகத்துடைய காரியங்களை சிநேகிக்கிற, உலகத்துடைய காரியங்களை நேசிக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அநேகர் அதை இச்சித்து தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். அப்படின்னா அதை இச்சித்து அது மேல ஆசை வச்சு என்ன செய்யறாங்க? தங்களை உருவ திரும்ப திரும்ப கத்தி எடுத்து என்ன செய்யறாங்க? உருவ குத்தி கிழிச்சுக்கிறாங்க. பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேடு ராஜ்யத்தை, நீதி தேடுங்கள், தேவனுக்கு முக்கியத்துவம். அதுக்காக நீங்க பணம் தேவை, எது எப்பவும் தேவையோ அது ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கா, எது வேணாலும் கேளுங்கன்னு தானே சொல்றாரு. நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம். பணமே நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறது இல்லையே. பணம் நமக்கு தேவைதான். செல்வமும் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் நமக்கு தேவையானதை கர்த்தர் தருகிறார். நீதிமொழிகள்ல புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஒரு பக்தன் சொல்லுகிறார், நான் ஐஸ்வர்யனாகி அதனால் தேவன் யார் என்று சொல்லாதபடிக்கும், நான் தரித்திரனாகி அதனால் திருடி தேவனுடைய நாமத்தை தூசிக்காதபடிக்கும் 2 படி எனக்கு அளந்து தாரும் அப்படின்னு சொல்கிறார். பரமண்டலங்களுக்கு ஜெபத்தை நாம் வாசிக்கும் பொழுது அன்றொன்றுள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் நமக்கு தேவையானது கர்த்தர் தருகிறார். மத்தேயு எழுதின 6ஆம் அதிகாரத்துல 24 கீழே வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது, இவைகள்லாம் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளை உங்களுக்கு தருவார். தரமாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியும் தேடு, இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளை தினத்துக்காக கவலைப்படாத, அதுனது நாள் அதுனது பாடு போதும். நிறைய பேரு என்ன செய்யறாங்கன்னா, பொண்ணு வேணும், பொருள் வேணும், நான் விலைவாசி எல்லாம் ஏறி போய்கிட்டு இருக்கு, அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும், எப்படியாவது சேர்க்கணும்னு சொல்லி அடுத்தவும் பொருளை கொள்ளையடிச்சியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சேர்த்து வைக்கிறான். சரி, சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னா, அவனுடைய சந்ததி சபிக்கப்படுகிறது. பின்னாடி ஒரு எத்தனை தலைமுறைக்கு அது நிற்க போகுது தெரியாது, பெரிய சாபத்துக்குள்ளாக மாறுகிறதையும் பார்க்கிறோம். அநேகர் பணத்தை சேர்த்து வைக்கிறார்கள். பணத்தை சேர்த்து வைத்து விதமாக தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போய்விடுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசுநாதர் இவ்விதமாக ஒரு ஓமையை சொன்னார். அதுல ஒரு மனுஷனுக்கு எந்த வருஷமும் விளையாத ஒரு விளைச்சல் விளைஞ்சிருந்துச்சான். விளைஞ்சிருந்ததுனால அவன் என்ன சொன்னான் என்று சொல்லி நீங்க வாசிக்கிற வசனம் 16ல இருந்து வாசிங்க. அல்லாமல் ஒரு ஓமை, ஒரு கதையை அவருக்கு சொன்னார். அதாவது இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தரித்திரன் ஒருத்தன் நிலம் வச்சிருந்தா, ஒரு சின்ன நிலம் வச்சிருந்தா, அது நன்றாக விளைந்ததுன்னு சொல்லல. ஏற்கனவே ஐஸ்வர்யம் தான், பெரிய பணக்காரன் தான். அவனுடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது. அப்ப அவன் நிலம் நன்றாக விளைந்திருக்கிறான்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஒழுங்கா வெட்டி கொத்தி எரு போட்டு அந்த நிலத்தை நல்லா பராமரிச்சிருப்பான், தண்ணி பாய்ச்சிருப்பான், எல்லா வேலையும் செஞ்சிருப்பான். செஞ்சதுனால எந்த வருஷம் விளையாத விளைச்சி இந்த வருஷத்துல விளைஞ்சதுனால அவன் என்ன சொல்றான் வாசிங்க. நான் ஒன்று செய்வேன், என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன். அதெல்லாம் நல்லது தானே. குடோன்லாம் இடித்து பெருசாக கட்டி பெரிய குடோன்லாம் சேர்த்து வைக்க ஓகே. ஆனா
அவனுடைய ஆத்துமா அறிவு இல்லாம இருந்தது. ஆத்துமா அறிவு இல்லாதது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? இங்கே வாசிங்க. எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. இந்த விளைந்த தானியத்தையும் பொருட்களையும் சாப்பிடுறது யாரு? ஆத்துமாவா சரீரமா? அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கணும்? சரீரமே, உனக்காக நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், நல்லா சாப்பிடு, நல்லா ஜாலியா இருன்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொன்னான்? வாசிங்க. பொருட்களை சேர்த்து பின்பு ஆத்துமாவே, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து திருப்தியாருன்னு சொன்னான். தேவன் என்ன சொன்னார்? வாசிங்க. தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். மதிகேடனேன்னா முட்டாளேன்னு அர்த்தம். முட்டாள, நீ இவ்வளவுதான் சேர்த்து வச்சு ஆத்மாவை பார்த்து சொல்றிய, இன்னைக்கு ராத்திரியுடைய ஆத்மா உன்னத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையது? அன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, பணம் பொருள் அது இதுன்னு சேர்த்து வைக்கணுங்க, குவிச்சு வச்சுக்கிறாங்க. நாட்டையே கொள்ளையடிச்சு சேர்த்து வைக்கலாம்னு சேர்த்து வைக்க மனுஷன் உலகம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தி அவனுக்கு லாபம் என்ன? எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கணும், தாங்கள் ஆசையணும், பெரிய ஆளுகை செய்யணும், எல்லாம் தனக்காக வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ சேகரித்து யாருடையதாக இந்த ராத்திரி உடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லலாம். என் சந்ததிக்காகவும் சந்ததியும் அவருடைய ஆத்மாவும் எடுத்துக்கொள்ளப்படுமானால் யாருடையதாகும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் துருவம் என்ன செய்யறதில்ல, அரிக்கிறது இல்ல, கெடுத்து போடுறதில்ல அப்படின்னு சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். சாதாரண காரியங்களை நம்மளால் மேற்கொள்ள முடியாவிட்டால் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அதனால கர்த்தர் உலகத்துல பல உபத்திரங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, நிந்தைகள் இருக்குது, அவமானங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் ஜெயித்து வாங்க என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வழியெல்லாம் செய்து விட்டேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நான் இந்த உலகத்துல பயங்கர போராட்டம் போராடிதான் நான் என்னுடைய சரீரத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து ரத்தம்லாம் சிந்தி மறித்து அடக்கம் உணவுடா நான் உயிரோட எழுந்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயித்தார். பிசாசு சொல்றான், உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, சகல ராஜ்யங்களும் எவ்வளவு நேரத்துல காமிச்சான்? ஒரு நிமிஷத்துல 60 நொடிக்குள்ள ஒரு நிமிஷத்துல என்ன எல்லாத்தையும் காமிச்சாலும் காமிக்காட்டி இயேசுநாதருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தானே உருவாக்குனது. ஆனா அவர்கிட்டயே அவன் போய் காமிச்சிட்டு அவர்கிட்டயே கதை விடுறான். எனக்கு இஷ்டமானுக்கு தான் நான் கொடுப்பேன், எனக்கு இஷ்டமானுக்கு கொடுப்பேன், நீ என்னை பணிந்து கொண்டா, நீர் என்னை பணிந்து இதெல்லாம் மட்டும் தருவேன்னு சொல்லு. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது தங்களுக்கு இவையெல்லாம் வேண்டுமென்றால் ஒரு சலுகை, உதாரணத்துக்கு அரசாங்கம் ஒரு சலுகை வெளியிடுது, இந்துக்கள் என்று சொன்னால் இந்த சலுகை உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லி வெளியிடுது. எத்தனை பேரு நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு சலுகை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இந்து சர்டிபிகேட் வாங்கி கொண்டு கொடுத்து சலுகையை வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மறுதளிக்கிறவர்களும் இருக்கிறாங்க, சாட்சியா வாழ்கிறவர்களும் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் எவ்விதமாக உலகத்தை ஜெயிக்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு காரியத்துக்காக நாம் உலகத்தை ஜெயிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். மனசு ஒரு காரியத்தை விரும்புது, கர்த்தர் சொல்லுகிறார் இதை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனசு அதை அப்படியே ஆவலா விரும்புது, மனசும் மாம்சமும் அதை விரும்புது. அது நல்லா இருக்குமே, ஜாலியா இருக்குமே, ஆயா இருக்குமே அப்படின்னு.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, இல்ல அது உனக்கு தேவைப்படாது, அது அல்ல வேறு, இதை விட்டு விடு என்று சொல்லுறார். ஈசாயினுடைய வீட்டுக்கு சாமுவேல் கடந்து போனார். ஈசாயினுடைய வீட்டுக்கு கடந்து போன சாமுவேல் எலியாவை பார்த்த உடனே என்ன சொன்னாரு? கர்த்தர்ட்ட கேட்கல. எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் என்ன சொன்னாரு? ஓ, இவன் தானாக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று. ஏனென்றால் அவனோட போர் வீரன், உடம்பும் ஆளு ஹைட்டு வெயிட் நல்லா இருந்தா பாக்குறதுக்கு. ஏற்கனவே சவுல் நல்ல ஹைட்டு வெயிட்டா இருந்ததுனால அப்போ அடுத்து ராஜா இப்படிதான் இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்னாதாக்கும் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? என்னுடைய சரீரத்தையும் சரீர வளர்ச்சியும் அவனுடைய தோற்றத்தை நீ பார்க்காதே, மனுஷன் பார்க்கபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொன்னார். ஏன் புறக்கணிச்சார்? சம்மாவை புறக்கணிச்சார். அடுத்து வந்து 7 பேரையும் புறக்கணிச்சார். ஏன் புறக்கணிச்சார்? 3 பேர் படையில இருக்கிறாங்க, போர் வீரர்கள். ஏன் புறக்கணிச்சார்? கோலியாத்தினுடைய சண்டையில நாங்க பார்க்கிறோம். சண்டை போடும்பொழுது தாவீது அங்க கடந்து போகிறார். எல்லாம் போர் சேவன் 9 அடி 1 ஜான் வளர்ச்சியில இருக்கிற ஒரு போர் சேவன், ஒரு போர் வீரன் கோலியாத்து கடந்து வந்து அவன் ஒத்தைக்கு என்கிட்ட சண்டை வாங்கடா, அப்புறமே நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சவுல் முதற்கொண்டு எல்லாரும் பயந்து நடுக்கிறான். எலியாவும் பயந்து நடுக்கிட்டார். தாவீது அதை கேட்ட உடனே, தாவீது சின்னவன் இளையனும் சிறுவனுமா சிவந்த மேனியும் அழகான நிறமும் முறைவிடா இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பார்த்தோன்னு அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியுடைய அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்தது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறது இந்த சத்தம் நாய் ஏமாத்திரம், நான் இவனை மேற்கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, பட்டயத்தையும் தடியும் பட்டயத்தை எடுத்துக்குவாங்க, கவசத்தை போட்டுக்குவாரு, அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தாங்க. ஆனா தாவீது ரொம்ப சிம்பிளா போனார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஓ இப்படின்னா இப்படிதான் இருக்கும், அப்படி இருக்கும் இல்ல, கர்த்தர் எப்படி நடத்துகிறார் அப்படித்தான் போக வேண்டும். அந்த ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறார். அவ்வளவு பெரிய கோலியாத்தை சாதாரண ஒரு தாவீது கவன் கற்களை எடுத்துக்கொண்டு கல்லெடுத்து எரிந்து அந்த மனிதனை கீழே விழத்தள்ளி ஓடி போய் அவனுடைய பட்டத்தையே எடுத்து அவனையே வெட்டி தலையை எடுத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியம் எப்படி என்றால் தேவனால் கூடும், நான் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கடந்து போனார். அவ்வளவு பெரிய மிரட்டுகிற கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தினால் ஈஸியாக மேற்கொண்டதை பார்க்கிறோம். உங்கள் சரீரத்துல உங்களை மிரட்டும்படியான, உங்களை மாம்சத்துல, உங்களுடைய ஆவியில, உங்களை உங்களை ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஜெயிக்க விடாதபடி மிரட்டுகிற தன்மை உருவாகிறதா? ரொம்ப ஈஸி. கர்த்தரோடு இருந்தால் ஜெயித்து விடலாம். பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுங்க, ஜெயித்து விடலாம். ரோமரின் புத்தகத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம், ஆவி மாம்சத்துக்கு விரோதம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்யலாம்? போராடுகிறது என்று சொல்லி நாம் விதமாக வாசிக்கிறோம். அதனாலே ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அளித்தார் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடினாலே நாம் ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருவுளம் பெற்றுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. மத்திய எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது ஒளிவமர ஒரு தோட்டத்துக்குள் கடந்து சென்று அவர்கள் ஜெபித்துக் கொண்டு, இயேசுநாதர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அருகில் உட்கார வச்சு ஜெபம் பண்ண சொன்னார். மற்றவர்களால் தனித்து நிற்க விட்டு இந்த 3 பேரும் போட்டு வந்து ஜெபம் பண்ண சொன்னார். இவர்கள் 3 பேர் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணல, தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் திரும்ப வந்தார், எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனா தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியும் போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வந்தார், எழுப்பி விட்டார், ஜெபம் பண்ணா, தூங்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்தார், கடைசியா வந்தார். சரி, இப்ப நீங்க இளைப்பாருன தூங்கி இளைப்பாருனது போதும், எழுந்துருங்க,
மனுஷகுமாரன் கல்லர் கையில ஒப்பு கொடுக்க தமது வேலை வந்தது என்று சொன்ன பொழுது யூதாஸ் படையோடு வந்ததாக நாம் பார்க்கிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் இல்லை. ஆவினாலே சரீரத்தின் பலவீனங்களை நாம் ஜெயிக்க வேண்டும், ஜெயித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய ஓட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வெளிப்பெறும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினான் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் ஒவ்வொரு நாளும் இப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்துல இன்னைக்கு காலையில இருந்துச்சுன்னா ஆசையா உட்காந்து ஜெபம் பண்ணணும், ஆசையா பைபிள் வாசிக்கணும், ஆசையா ஆண்டவரோடு பேசணும், ஆசை இருக்கணும். நம்முடைய ஆசை எங்க இருக்குது? சின்ன பிள்ளைகளுக்கு ஆசை மிட்டாய் மேல இருக்கும், விளையாட்டு பொம்மை மேல இருக்கும், அவங்க விரும்புகிற காரியத்து மேல இருக்கும். ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு ஆசை இருக்க வேண்டும், நம்முடைய பரம தகப்பனோடு இருக்க வேண்டும். 130வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த பக்தனுடைய ஆத்மா எதுக்கு ஆசையா இருந்துச்சான்? எதுக்கு ஆசையா இருந்துச்சு? விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் ஆண்டோருக்காக, ஆண்டோருடைய வார்த்தைக்காக, ஆண்டோர் பேசுவதற்காக, ஆண்டோருடைய வெளிப்பாடுகளுக்காக, ஆண்டோருடைய சித்தம் செய்வதற்காக, ஆண்டவர் தம்முடைய சரீரத்தில் மகிமையான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. யோவான் எழுதுற சுவிசேஷத்துல கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். ஆசையா இருந்த என்ன செஞ்சாரு? 56வது வசனம், 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களிகூர்ந்தான். பவுல் சொல்லுகிறார், ஆசையாய் தொடர்கிறேன். இங்க இயேசுநாதர் சொல்லுகிறார், ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தான். நாம் எந்த விதத்துல ஆசையா இருக்கிறோம்? நம்முடைய ஆசை எங்க இருக்குது? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். பக்தன் சொல்லும் பொழுது விடிய காலத்து காத்திருக்க ஜாமக்காரரை பார்க்கின்ற ஆத்மாண்டவர் காத்திருக்கிறது. ஜாமக்காரன் யாரும் தெரியுமா? விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரன் நைட் வாட்ச்மேனுக்கே தெரியல. நைட் வாட்ச்மேன் தான். எப்போ விடியும் வாட்ச்மேன் நைட்டு பூரா இருந்து எப்போ விடியும் வீட்டுக்கு போலான்னு காத்திருக்கிறார். அப்படிதானே? ராத்திரி வாட்ச்மேன் என்ன செய்யறாங்க? ராத்திரி பூரா இருக்காங்க, விடிய காலம் எப்படா வரும், போய் அந்த வேலைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என்ன ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கு. அவன் நம்முடைய ஆசை ஆண்டவருக்கு காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை போல வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இங்க என்ன விதமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல இங்க பவுலும் பர்னபாவும் ஒரு பட்டணத்துல, எபேசு பட்டணத்தில் அவர்கள் பிரவேசித்து அங்கே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள்.
அப்படி இருந்தபடினாலே அங்க உள்ள ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சு கர்த்தருடைய காரியங்களை ஆவலா இருந்தபடினாலே அந்த ஜனங்களுக்கு முதல்ல என்ன பேர் உண்டாச்சு? 26ஆம் வசனமா வாசிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதல் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிடுச்சு என்று சொல்லி பார்க்கணும். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அதிகமா ஜெபம் பண்ணினார்கள், வேதம் வாசித்தார்கள், ஆணுடைய காரியம் இப்படியா இருக்குது என்று சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணுவதிலேயே அதிகம் செலவிட்டார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அந்தியோகிய சபையார் என்ன செஞ்சாங்க? அதிகமா கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சாங்க. அதனால அவங்க நற்குணசாலிகள் என்று பெயர் பெற்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதில், ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதில், ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளுறது ஆசையா இருந்தார்கள். ஆராதனைக்கு வர்றதுல ஆசையா இருக்கணும். ஆராதனை 10 மணிக்கு 10 மணிக்கு ஆராதனைன்னா எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும்? 10 மணி தான் எந்திரிக்கணும். அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடக்கூடாது. 10 மணிக்கு எந்திரிச்சு அரை மணி நேரத்துல குளிச்சுட்டு அரை மணி நேரத்துல சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு 11 மணி 11:15 வந்துடணும். பாஸ்டர் அவருக்கு ஒரு பொழப்பு இல்லை, அவரு பாட்டு பாடிட்டு கிடப்பாரு. நம்ம செய்தி நேரத்துல போவோம். எட்டு மணிக்கு ஆராதனை உயிர் தெழுதல் பண்டிகை வச்சிருக்கோம். 8 மணி தான் வீட்டுல இருந்தே கிளம்பணும். நம்ம ஆசை. யூடியூப்ல இந்த ஒரு இதுல வந்து போட்டிருந்தாங்க, பாசு ஒரு அம்மா உட்காந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஒருத்தருமே காணும். பாசு சொல்றாரு ஒருத்தருமே காணும். யாருமே சரிம்மா நம்ம ஜெபம் பண்ணோம், பாட்டு பாடுவோம், வர்றவங்க வரட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. கர்த்தர் நல்லவர் நல்லவர் பாடல பாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் வர்றாரு, அவரு லேட்டா 10 நாளுக்கு மேலதான் வர்றாரு. வரேன், நான் தான் இன்னைக்கு முதல்ல ஆளா, எப்பவும் நான் தான் முதல் அப்படின்னு உள்ள வர்றாரு. இன்னொருத்தர் ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு, ஐயோ நான் நேரத்தோட வந்துட்டேன், யாருமே இல்லை, பாஸ் போனா ஏதாவது வேலை சொல்லுவாரு அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இன்னொரு பையன் வீட்டுல எழுப்பாங்க, ஏப்பா அங்க ஆராதனை நடந்துட்டு போ, பாசு பாடட்டும், பாசு பாடி முடிய செய்தி குறிப்பிட்டு அது ரொம்ப நேரம் ஆகும், நான் செய்தி நேரத்துக்கு கடைசி நேரத்துல போயிடுறேன். இப்படித்தான் அதுல வந்து ஜோக்கா தான் எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இப்படித்தான் அநேகருடைய ஆவிக்குரிய நிலைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறுகள் என்று அவர்கள் சொன்ன போது எப்படி இருந்தாராம்? ஐயோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர போகணுமா? ராஜ்யத்துல எவ்வளவு காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்குது ஐயா. இன்னைக்கு அந்த இது நாட்டு ராஜாவை பார்க்கணும், இந்த மந்திரியை பார்க்கணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர போகணுமா அப்படின்னா தாவீது சொன்னாரு. தாவீது தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி வச்சிருந்தார், நான் பலவிதமான அலுவலகங்கள்ல இருப்பேன், எனக்கு ஞாபகப்படுத்துப்பான்னு சொல்லி வச்சிருந்தார். அவர்கள் வந்து ராஜாவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எப்படி இருந்தாராம்? மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவருக்கு என்ன மகிழ்ச்சி? ராஜ்யத்தை விட உலகத்தை விட கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தர் தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஏற்ற காரியங்களை தெரிந்து கொள்வதிலே அவர் மகிழ்ச்சியாக இருந்தார், ஆசையாக இருந்தார். அதனால்தான் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அதனால்தான் சங்கீதத்துல 34வது சங்கீதத்துல தாவீது சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? இந்த 5வது வசனத்தை வாசிங்க. 34:5 34:5 சங்கீதம். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். அவர் ஏழையா? அவர் ஏழையா? அவர் பெரிய ராஜா. ஆனாலும் அவர் தேவனுக்குமார் தன்னை தாழ்த்தி இந்த ஏழை கூப்பிட்டான், கத்த கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விட்டார்.
அப்போ தேவனை நோக்கி அவருக்கு எப்பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிட்டபடினா தேவனை பார்க்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் ஆசையும் வாஞ்சியும் ஆண்டு தேவ சத்தத்தை நிறைவேற்றுங்கிற ஆசை இருந்தபடினாலே அவர் தேவனோடு ஐக்கியமாக இருந்தார். அதராஜா ஒரு நேரத்துல பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி யாருக்கும் தெரியாது நினைச்சு அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தப்பட்டு நீ இந்த மாதிரி தவறு செய்தாய் என்று சொன்ன உடனே சடால்னு விழுந்துட்டார். ஆனா யெரொபெயாம்னு ஒருத்தர் இருந்தான், வடராஜ்யம் 10 கோத்திரத்தை ஆளுகை செய்தான் ரெகொபெயாம் காலத்துல, சாலமோனுக்கு பிற்பாடு. அந்த யெரொபெயாம் இடத்துல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், நீ அந்நிய தேவனுக்கு ஆராதனை செய்யாதே, இப்படி செய்தால் சம்பவங்கள் சாபங்கள் உருவாகும் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாக இந்த பலிபீடம் இப்பொழுதே வெடித்து சிதறும் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே பலிபீடம் என்ன செஞ்சு வெடிச்சு சிதறி சாம்பல்லாம் கொட்டி போயிடுச்சு. உடனே அந்த ராஜாவுக்கு கோபம், பிடிக்கலவன அப்படின்னார். சொன்ன கை நீட்டின மாதிரிதான் இருக்குது, மடக்க முடியல. தீர்க்கதரிசியை பார்த்து, தேவனுடைய மனுஷனை பார்த்து, தேவனால் அனுப்பப்பட்டவனை பார்த்து கையை நீட்டி துணிகரமாக தன்னுடைய அகம்பாவத்தை காண்பித்த ராஜாவுடைய கை நின்று கொண்டது. அப்படியே நின்றுகிட்டு மறுத்து போச்சு. சடன்ல கை மறுத்து போச்சு, அப்படியே நிற்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. திரும்ப கேட்குறான், தீர்க்கதரிசி ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, கை நின்று போச்சு, கை நின்று போச்சு, கீழே இறக்க முடியல, அப்படியே நிற்குது, கீழே இறக்க முடியல, அப்படி மரக்கட்டமா நிற்குது, ஜெபம் பண்ணுங்க தயவு சரி, தப்பு பண்ணிட்டேன். உடனே ஒரு ஜெபம் பண்றாரு, கை இறங்கிடுச்சு, சரியாயிடுச்சு. ஆனா சிதேக்கியாங்கிற ஒரு ராஜா இருந்தான், தென்திசை ராஜா, அது தாவீதுனுடைய சந்ததியில வந்தான். அவனிடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன தீர்க்கதரிசி எரேமியா என்ன செஞ்சான், அடிச்சு சிறையில் தூக்கி போட்டான். ஆனா தாவீதினிடத்துல போய் நீ இந்த விதமான பாவம் செய்திருக்கிறாய், கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது தாவீது என்ன செஞ்சார், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சு தட்டாலடியா கீழே விழுந்தார். அதுதான் சங்கீதம் 51வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில வாழ்ந்தாலும் புதிய ஏற்பாட்டின்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் யாருன்னா தாவீது. அதனால்தான் தாவீதுக்கு அவ்வளவு பெரிய நாமம் கொடுக்கப்பட்டது. எந்த நாமம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? குருடர்கள், கண்ணு தெரியாது, அவர்கள் யூதர்கள் தான், கண்ணு தெரியாத குருடர்கள். அவர்கள் சின்ன வயசுல இருந்து கண்டிப்பாக தாவீதை குறித்து சொல்லியிருப்பார்கள், வேதம் ஓதப்பட்டிருக்கும், கேட்டிருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் இயேசுவை கூப்பிடும் பொழுது என்ன சொல்றாங்க, தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஒரு இடத்துல அவர் கேட்கிறாரு, கிறிஸ்து யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார்கள். அப்போ அவர் சொல்லுகிறார், சங்கீதத்துல ஒரு வசனத்தை எடுத்து காண்பிச்சு அவர் தாமே, அவன் தாமே என்ன சொல்லுறான், அதாவது 110வது சங்கீதமா, எடுங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 110:1 தான். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துக்களை உங்களுக்கு பாதபடியாக போடும் வரைக்கும் நீர் என்று வலது வாசல் உட்காரி உண்டு கர்த்தரை நோக்கி தாவீது சொல்லி இருக்கிறான்னு. அப்படி இருக்க அவனுக்கு குமாரனா இப்போது எப்படி என்று சொல்லி கேட்டார். ஆனா அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான ஒரு நாமம் தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தின் காரணம் என்னன்னா, அவர் ராஜாவா இருந்தாலும் அதாவது சாமுவேல் புஸ்தகத்துல தொடர்ந்து அவர் தாவீதுக்குரிய காரியங்கள் குறித்து வாசிச்சுட்டு வந்தோம்னா, அதாவது சீரியர்கள் அசிரியர்கள் தான்
உலகத்தை ஆளுகை செய்தார்கள். 127 நாடுகளையும் ஆளுகை செய்தவர்கள் அவர்கள் தான். அந்த ராஜாக்களையே அடிமைப்படுத்தி வைத்திருந்தார் யாரு? தாவீது. அப்ப எவ்வளவு பெரிய மனுஷன்! கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு விடதாக அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? தாவீதுக்கு ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோட பேசணும், எப்பொழுதும் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பேசணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. உலகத்துடைய காரியங்கள் இல்ல. உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணு வெள்ளி கொண்டாலும் அந்த ரெண்டு சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எவ்வளவு பொண்ணுகள் கொண்டாலும் எதிரி நாட்டு ராஜாக்கள் பார்க்கவர்கள் சுகசீத்தை அறிவிக்கிறவர்கள் இவர் கொள்ளையிட்டு இருந்த பொண்ணு கொண்டு வந்தாலும் அந்த பொண்ணெல்லாம் எங்க சேர்த்தாராம்? எங்க கொண்டு சேர்த்தாராம்? தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அப்பாட்டிகள் வீடு கட்ட சாலமன் மாதிரி சேர்க்கல. அவர் என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய பொக்கிஷத்திற்காக சேர்த்து வைத்தார். சாலமன் என்ன பண்ணா? 700 பொண்டாட்டிகளுக்கு வீடு கட்டி கொடுத்தான். 300 ஒப்பாட்டிகளும் வீடு கட்டி கொடுத்தான். பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் கட்டி கொடுத்தான். சுகமா இன்னைக்கு நிறைய பேருக்கு சாலமோன் மாதிரி சுகமான வாழ்க்கையை கொடுக்கறதுனால கர்த்தரை மறந்து போய் விடுகிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தது. மரணத்துக்கு எனக்கு ஒரு இதுதான் வித்தியாசம் இருந்தது, பல நெருக்கங்கள் இருந்தது. அது மத்தியிலே அவர் ஆண்டவரே நோக்கி தஞ்சம் என்று காத்திருந்தார். அதனாலதான் சொல்லுகிறார், கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பது எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். பரிசுத்தவான்கள் அநேகர் உலகத்தை ஜெயித்தார்கள். எல்லா பரிசுத்தம் உலகத்தை ஜெயித்த அப்படின்னாலும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தினுடைய ஆசை இச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினாலே நாம் ஆண்டோரை போல மாற வேண்டும் என்பதற்காக ஆசையோடு ஆண்டோடைய சன்னிதானத்துல கடந்து வர வேண்டும். அபிரகாம் நாள் காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லியிருக்க, நாமும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆசையா இருப்போம். நம்முடைய ஆசை ஆண்டவரையே பற்றி இருக்க வேண்டும். அநேருக்கு ஆசை எங்கெங்கெல்லாமோ இருக்குது. ஆசை இருக்கலாம், ஆனால் அது அளவா இருக்கும். அந்த ஆசை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு அது ஏதுவானதா இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, அவனே உடவனா, அவன் எதுக்கு ஆசைப்பட்டானா? எதுக்கு ஆசைப்பட்டானா? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இவனால மட்டும் நடக்க முடியாது. மரத்துல இருக்குது கொம்பு தேனு, அதை எடுத்து சாப்பிட முடியாது. அப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க முடமா இருந்தா கண்டிப்பாக உன்னதமான நிலையை அடைய முடியாது. ஆவிக்குரிய ஜீவிதத்துல முடமா இருந்தா இயேசுநாதரோடு கூட வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற வேண்டும். 60வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எப்பொழுது? நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, நீ ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும் பொழுது, நீ ஆண்டவருக்காக உலகத்தினுடைய காரியங்களை ஜெயிக்கும் பொழுது, ஆயுதம் உனக்கு வருகிற எல்லா காரியங்களும் ஜெயித்து ஆண்டவருக்காக நீ சாட்சியாய் வாழும் பொழுது உன்னுடைய ஒளி பிரகாசிக்கும், உன்னுடைய சாட்சி எங்கும் வீசும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் எழுந்து பிரகாசிப்போம். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தை ஜெயித்தே நாமும் ஜெயிப்போம், ஜெயம் பெறுவோம், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தையில் மனது கொண்டு ஒருவர் ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் படியிட்டான்